இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிற டாப் 10 கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் எப்படி நான் ரெடி பண்ணேன்னா, அதிக மக்கள் கூட்டம் கூடுற இடம் ப்ளஸ் அதனுடைய பழமை அடிப்படையில் இந்த லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில். இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். சென்னையுடைய முக்கிய லேண்ட்மார்க்கில் இந்த கோவிலும் ஒன்று. ஃபாரினர்ஸ் தொடங்கி சென்னைக்கு வர முக்கிய பிரமுகர்கள் வரை அதிகம் விசிட் பண்ணுற கோயிலில் இதுவும் ஒன்று. இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். கிட்டத்தட்ட 1300 வருஷம் பழமையான இந்த கோயில் சோழர்களாலையும் பல்லவர்களாலையும் திருப்பணி செய்யப்பட்ட ஒரு கோயில். இந்த கோயில் முக்கியமான ஐடென்டிட்டியாகவே திகழுது. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இந்த கோயில் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிற கோயில் திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயில். இந்த கோயிலும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் போன்றே ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலில் இருக்கிற பெருமாள் வித்தியாசமாக வெள்ளை நிற மீசை கொண்டு காட்சி தராரு. இது நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அமைப்பு. இந்த கோயில் பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றா திகழுது. இந்த கோயிலில் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பழமையான கோயில். இந்த லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது திருவான்மியூரில் அமைஞ்சிருக்க அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் கிட்டத்தட்ட 1300 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு சோழர்களும் பல்லவர்களும் திருப்பணி செஞ்சுருக்காங்க. ராமாயணத்தை எழுதின வால்மீகி முனிவர் இங்கே வந்து முத்தி அடைஞ்சதுனால இந்த ஊருக்கு திருவான்மியூர் அப்படின்ற பேர் வந்தது. இந்த கோயிலில் இருக்கிற சிவனுக்கு பெயர் மருந்தீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்துச்சு. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தீராத நோய்களும் தீரும் அப்படின்றதான் இந்த மக்களுடைய நம்பிக்கை. இந்த கோயிலும் சைவ சமயத்தில் முக்கியமாக திகழ்கிற தேவாரம் பாடல் பெற்ற கோயிலாக திகழுது. இந்த கோயிலில் அருள் பாலிக்கிற அம்மனுக்கு பெயர் திரிபுர சுந்தரி அப்படின்ற அழகான பெயர் வச்சுருக்காங்க. சென்னையின் முக்கிய சாலையான ஈசிஆர் ரோட்லேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதுனால நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வராங்க. நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது பெசன்ட் நகர் அறுபடை முருகன் கோயில். முருகனுக்கு 6 படை முருகன் கோயில் இருக்குது. தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்களில் 6 படை முருகன் அருள் பாலிக்கிறாரு. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 6 படை முருகனையும் நீங்கள் தரிசிக்கலாம். முக்கியமாக கிரானைட் கற்களால் இந்த கோயிலை முழுக்க முழுக்க உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா பழைய கால கோயில்கள் கிரானைட் கற்களில் உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் சமீபத்தில் உருவாக்கின ஒரு அற்புதமான கோயில் தான் இது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வர கோயில் வடபழனி முருகன் கோயில். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று தான் பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி திருக்கோயில். அது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. பழனியில் இருப்பது போன்றே தண்டாயுதபாணியாக அருள் புரிகிற திருத்தலம்தான் வடபழனி ஆண்டவர் திருக்கோயில். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது தென்பழனினா, வடக்கில் இருக்கிற இந்த தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்ற பேர் அமைஞ்சிருக்கு. சென்னையில் மக்கள் அதிகமாக வரக்கூடிய முருகன் கோயில்களில் இந்த வடபழனி ஆண்டவர் கோயிலும் ஒன்று. முக்கியமாக கோடம்பாக்கத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறதுனால நிறைய திரை பிரபலங்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை அப்புறம் தைப்பூசம் போன்ற முருகப்பெருமானுக்கு முக்கியமான நாட்களில் இந்த கோயிலில் வர கூட்டம் எண்ணற்றதாக அமையுது. சென்னையில் மக்கள் வெள்ளம் அதிகமாக கூடுற ஒரு கோயிலாக இந்த கோயில் திகழுது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வர கோயில் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்க காளிகாம்பாள் திருக்கோயில். இந்த கோயில் முதல்ல சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே இருந்ததாகவும் இந்த அம்மனுக்கு கோட்டை அம்மன் அப்படின்ற பேர் இருந்ததாகவும் சொல்லப்படுது. பிற்காலத்தில் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்த மக்கள் இந்த அம்மனை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி கோயில் எழுப்பினதாக நம்பப்படுது. முக்கியமாக மராட்டிய மாமன்னர் வீர சிவாஜி இந்த கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை வழிபட்டதாக சொல்கிறாங்க. சென்னையில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று.
இந்த அம்மனை வழிபட்டா கேட்ட வரம் தருவாங்க அப்படின்றது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வர்றது திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோயில். இந்த கோயிலும் ரொம்பவே பழமையான ஒரு கோயில் தான். இந்த கோயில் சிவபெருமானின் தேவாரம் பாடல் பட்ட ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றா திகழுது. இந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தை வருஷத்துக்கு 3 நாட்கள் மட்டுமே எங்களால் தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் இந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தை ஒரு பெட்டி போன்ற அமைப்பு போட்டு மூடி வச்சுருவாங்க. இந்த 3 நாட்கள் மட்டுமே பக்தர்களுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி தருவாங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வர்றது மாங்காட்டில் அமைஞ்சிருக்க அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயில். காமாட்சி அம்மன் அப்படின்ற பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் காஞ்சிபுரம் தான் ஞாபகம் வரும். ஆனால் சென்னையிலேயே மாங்காட்டு காமாட்சி அம்மன் அருள் பாலிக்கிறாங்க. காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தில் வரதுக்கு முன்னாடியே இந்த கோயிலில் தான் தவம் கோலம் பூண்டு இருந்தாங்க அப்படின்றது இந்த கோயிலுடைய தலபுராணம் சொல்லுது. இந்த கோயிலும் ரொம்பவே பழமையான கோயில். இந்த கோயிலுடைய கருவறை விமானம் சோழர்களாலும் பல்லவர்களாலும் திருப்பணி செய்யப்பட்டதாக திகழுது. இந்த கோயிலில் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அதிக மக்கள் கூடுறாங்க. இது அதிக மக்கள் கூடுற கோயிலாகவும் திகழுது மற்றும் பழமையான கோயிலாகவும் திகழுது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வர்றது குன்றத்தூர் முருகன் கோயில். இது அழகாக ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு ப்ளசண்ட்டான ஒரு முருகன் கோயில். இந்த கோயிலையும் அதிக மக்கள் கூடுறாங்க. இந்த மலை மேலே ஏறுறதுக்கு படியும் இருக்குது, சாலை வசதியும் இருக்குது. இது சின்ன மலை தான், இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வாகனங்கள் மூலமாகவும் மேலே ஏறி போய் சென்று தரிசனம் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் ஏகப்பட்ட திருமணங்கள் நடைபெறும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது அஷ்டலக்ஷ்மி திருக்கோயில். இந்த கோயில் பெசன்ட் நகர் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரே கோயிலில் அஷ்டலக்ஷ்மியான 8 லக்ஷ்மிகளும் ஒரே இடத்துல அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோயிலுடைய மூலஸ்தானத்தில் பெருமாளும் லக்ஷ்மியும் வீற்றிருக்கிறாங்க. அவங்கள சுற்றி 8 லக்ஷ்மியும் ஒரே பில்டிங்க்கு கீழே அருள் பாலிக்கிறாங்க. ரொம்பவே ப்ளசண்ட்டான கோயில். இந்த கோயிலுக்கு எதிரவே கடற்கரையும் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக வரது தான் சைதாப்பேட்டையில் அமைஞ்சிருக்க அருள்மிகு காரணீஸ்வரர் திருக்கோயில். ரொம்பவே பரபரப்பாக இயங்குகிற சைதாப்பேட்டைக்கு மத்தியில் ரொம்பவே ப்ளசண்ட்டான ஒரு கோயில்னா இந்த கோயிலை சொல்லலாம். இந்த கோயில் ரொம்பவே அமைதியாக இருக்கும். இந்த கோயிலுடைய தல புராணத்தின்படி தேவேந்திரன் இந்த கோயிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக நம்பப்படுது. இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கண்டென்ட் என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.